வணக்கம். இன்ஜினியரிங்ல ஆர்ச்சஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் இடம் இருக்கு. பழங்கால கட்டிடக்கலையிலிருந்து இன்னைக்கு நாம பார்க்குற நவீன பாலங்கள் வரைக்கும் இதோட பயன்பாடு ரொம்பவே அதிகம். அதனால தான் டிஎன்பிஎஸ்சி ஏஇ, எஸ்எஸ்சி ஜேஇ, கேட் மாதிரி எக்ஸாம்ஸ்ல இது ஒரு ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ இந்த செஷன்ல ஆர்ச்சஸ் பத்தின எல்லா முக்கியமான கான்செப்ட்ஸையும் நாம ஒன்று விடாம ஆழமா பார்க்க போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். நம்மளை சுத்தி எக்கச்சக்கமான ஆர்ச்சஸை பார்க்குறோம். ஆனா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா ஒரு ஆர்ச்சை கொடுத்து இது என்ன வகைன்னு கேட்பாங்க, இல்லனா அதோட ப்ராப்பர்ட்டிஸை பத்தி கேள்வி வரும். அதனால இன்ஜினியர்ஸ் இதை எப்படி வகைப்படுத்துறாங்கன்னு நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஆர்ச்சஸோட கிளாசிஃபிகேஷன், இதுலேருந்து எம்சிக்யூஸ் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ரொம்ப முக்கியமான ஏரியா இது. மொத்தமா பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான வழியில இதை கிளாசிஃபை பண்றாங்க. ஒன்று, அதோட ஷேப்பை உருவாக்குறதுக்கு எத்தனை சென்டர்ஸ் யூஸ் பண்றாங்கங்கிறத வச்சு. ரெண்டாவது, அதோட உள் வளைவோட வடிவம் எப்படி இருக்குங்கிறத வச்சு. மூணாவதா, அது என்ன மெட்டீரியல்ல கட்டப்பட்டிருக்குங்கிறத வச்சு. வாங்க இது ஒவ்வொன்றையும் பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இதுல நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் எதுல இருக்க போகுதுன்னா, இந்த நம்பர் ஆஃப் சென்டர்ஸ் அடிப்படையிலான கிளாசிஃபிகேஷன்ல தான். ஏன்னா இதுதான் ரொம்ப டீட்டெயில்டானது. எக்ஸாம்லயும் இதுல இருந்து தான் நிறைய கேள்விகள் வரும். மற்ற ரெண்டையும் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஷேப் ஆஃப் இன்ட்ரோடோஸ் அப்படின்னா அந்த ஆர்ச்சோட உள்வளைவு தட்டையா, கூர்மையா இல்ல வட்டமா இருக்கான்னு பார்க்கறது. அப்புறம் மெட்டீரியல் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்னா சிம்பிள் தான். அது கல்லுல செஞ்சதா, செங்கல்ல செஞ்சதா இல்ல கான்கிரீட்ல செஞ்சதான்னு பிரிக்கிறது. சரி, இப்போ நாம முதல் வகைப்பாட்டுக்குள்ள ஆழமா போலாம். சரி, வாங்க நம்மளோட மெயின் டாபிக்குள்ள போகலாம். ஒரு ஆர்ச்சோட ஜாமெட்ரி, அதோட வகையை எப்படி முடிவு பண்ணுதுன்னு பார்க்கலாம். நாம முதல்ல ரொம்ப சிம்பிளான ஒரே ஒரு சென்டர் மட்டும் வச்சு வரைகிற ஆர்ச்சஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். முதல்ல நாம பார்க்க போறது செமி சர்க்குலர் ஆர்ச். இது ஒரு ஒன் சென்டர் ஆர்ச். இப்போ அந்த படத்தை பாருங்க. ஆர்ச் ஆரம்பிக்கிற 2 பாயிண்ட்டையும் சேர்க்கிற ஒரு கிடைமட்ட கோடு இருக்கு பாத்தீங்களா? அதுக்கு பேரு தான் ஸ்ப்ரிங்கிங் லைன். இந்த செமி சர்க்குலர் ஆர்ச்சோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அதோட சென்டர் கரெக்டா அந்த ஸ்ப்ரிங்கிங் லைன் மேலேயே இருக்கும். இதுதான் இதோட முக்கியமான அடையாளம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதனால என்ன ஆகும்னா, ஆர்ச் மேல வர்ற லோடு நேரா வெர்டிகலா செங்குத்தா கீழே இறங்கி அதோட அப்போரங்களான அபட்மெண்ட்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ரொம்ப ஒரு ஸ்டேபிளான நேரடியான லோட் டிரான்ஸ்ஃபர் இது. அடுத்தது செக்மெண்டல் ஆர்ச். இதுவும் ஒரு ஒன் சென்டர் ஆர்ச் தான். ஆனா இதோட சென்டர் ஸ்ப்ரிங்கிங் லைனுக்கு கீழே இருக்கும். பாருங்க, இந்த சின்ன ஒரு ஜாமெட்ரி மாற்றம் அதோட லோட் டிரான்ஸ்ஃபர் மெக்கானிசமையே மாத்திடுது. இங்க லோடு வெர்டிகலா போகாம ஒரு இன்க்ளைன்டு த்ரஸ்டா, அதாவது ஒரு சாய்வான உந்து விசையா அபட்மெண்ட்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இதனால அந்த அபட்மெண்ட்ஸ் வெளிப்பக்கமா தள்ளப்படும். சோ அந்த விசையை தாங்குற அளவுக்கு அபட்மெண்ட்ஸ் ரொம்ப வலுவா இருக்கணும். இப்ப இந்த ரெண்டுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசத்தை இந்த படம் நல்லா தெளிவா காட்டுது பாருங்க. செமி சர்க்குலர் ஆர்ச்ல சென்டர் ஸ்ப்ரிங்கிங் லைனுக்கு மேல இருக்கு. லோட் வெர்டிகலா டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஆனா செக்மெண்டல் ஆர்ச்ல சென்டர் ஸ்ப்ரிங்கிங் லைனுக்கு கீழே இருக்கு. த்ரஸ்ட் இன்க்ளைண்டா போகுது. இது ரெண்டையும் மாத்தி குழப்பிக்கிற இடம் இதுதான். அதனால இந்த கம்பேரிசனை நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. இது ஒரு கிளாசிக் எக்ஸாம் கொஸ்டின். ஒன் சென்டர் ஆர்ச்சஸ்ல 3வது வகை இருக்கு. அதுதான் ஹார்ஷூ ஆர்ச். பேர்ல இருக்கிற மாதிரியே இது பார்க்க குதிரலாடம் வடிவத்துல இருக்கும். இதுல என்ன ஸ்பெஷல்னா, சென்டர் ஸ்ப்ரிங்கிங் லைனுக்கு மேல இருக்கும். நம்ம செமி சர்க்குலர்ல ஆன் த லைன் பார்த்தோம், செக்மெண்டல்ல பிலோ த லைன் பார்த்தோம், இங்க அபோவ் த லைன். இந்த டிசைன் மூலமா செமி சர்க்குலர் ஆர்ச்சை விட ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைக்கும். நீங்க நிறைய இஸ்லாமிய கட்டிடக்கலையில இது மாதிரி ஆர்ச்சஸை பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒன் சென்டர் ஆர்ச்சஸ் முடிஞ்சது. அடுத்து நாம 2 சென்டர்ஸ் வச்சு உருவாக்குற ஆர்ச்சஸ் பத்தி பார்க்கலாம். இதுல ஒரு முக்கியமான வகை இருக்கு, அதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த பாயிண்டட் ஆர்ச். இதுக்கு இன்னொரு பேரு ஈக்குவலேட்டரல் ஆர்ச். இதோட டெஃபினிஷன்ல 2 பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். நல்லா கவனிங்க. ஒன்னு, இதோட 2 சென்டர்ஸும் ஸ்ப்ரிங்கிங் லைன்ல ஆர்ச் எங்க ஆரம்பிக்குதோ அந்த 2 பாயிண்ட்ஸ்லயே அமைஞ்சிருக்கும். ரெண்டாவது, இன்னும் முக்கியமான பாயிண்ட், இந்த ஆர்ச்சோட ரேடியஸ் அதோட ஸ்பேனுக்கு, அதாவது அதோட மொத்த அகலத்துக்கு சமமா இருக்கும். இதுதான் எம்சிக்யூஸ்ல திரும்ப கேட்கிற ஒரு பாயிண்ட். ஆமா, இத ஒரு மன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் அன் ஈக்குவலேட்டரல் ஆர்ச், ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பேன். ரேடியஸ் ஈக்குவல் ஸ்பேன். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இந்த கண்டிஷனை கொடுத்து இது என்ன ஆர்ச்னு ஒரு கேள்வி கேட்டா கண்ணை மூடிட்டு ஈக்குவலேட்டரல் ஆர்ச்னு சொல்லிடலாம். சரி, இப்போ இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான வகைகளுக்கு போவோம். வெனீஷியன் ஆர்ச். இது ஒரு 4 சென்டர் ஆர்ச். இதோட யூனிக் ஃபீச்சர் என்னன்னா, அதோட உச்சி பகுதி, அதாவது கிரவுன் பகுதி நல்ல தடிமனா ஆழமா இருக்கும். ஆனா அதோட ஆரம்ப பகுதிகள் மெலிசா இருக்கும். இந்த டிசைன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதே சமயம் உச்சில வர்ற பிரஷரை தாங்கிறதுக்கும் இது உதவும். இன்னொரு 4 சென்டர் ஆர்ச் பாத்தீங்கன்னா டியூடர் ஆர்ச். இதுவும் ஒரு 4 சென்டர் ஆர்ச் தான். ஆனா இதுல சென்டர்ஸோட அரேஞ்ச்மெண்ட் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். 2 சென்டர்ஸ் ஸ்ப்ரிங்கிங் லைன் மேலையும் மற்ற 2 சென்டர்ஸ் அதுக்கு கீழேயும் இருக்கும். இதனால என்ன ஆகும்னா, ஆர்ச்சோட உச்சி ரொம்ப கூர்மையா இல்லாம கொஞ்சம் தட்டையா இருக்கும். இது காத்திக் ஆர்கிடெக்சர்ல ரொம்ப பிரபலமான ஒரு ஸ்டைல்.
சரி, நாம இப்போ ஆர்ச்சஸோட வகைகளை எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அடுத்த முக்கியமான கேள்விக்கு வருவோம். ஒரு ஆர்ச் எவ்வளவு தடிமனா இருக்கணும்? ரொம்ப மெல்லிசா இருந்தா லோடு தாங்காது உடஞ்சிடும். ரொம்ப தடிமனா இருந்தா அது தேவையில்லாத செலவு. ஸோ கரெக்டான திக்னஸை கால்குலேட் பண்றது ரொம்ப முக்கியம். இப்போ நாம பார்க்க போற ஃபார்முலாஸ் எல்லாமே எக்ஸாம்ல நேரடியா மார்க்ஸ் வாங்கி தரக்கூடியவை. அதனால இதை கட்டாயம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு சிங்கிள் செமிசர்குலர் ஆர்ச், அதாவது தனியா இருக்கிற ஒரு அரை வட்ட வழிவு. இதோட திக்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.1 இன்டூ ஆர், அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.1 இன்டூ ஆர். இதுல ஆறுங்கிறது அந்த ஆர்ச்சோட ரேடியஸ், மீட்டர்ல இருக்கணும். சிம்பிளா ரேடியஸை 0.1ஆல பெருக்கி அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா திக்னஸ் கிடைச்சிடும். இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஒருவேளை ஒரு பாலத்துல மாதிரி நிறைய ஆர்ச்சஸ் வரிசையா தொடர்ச்சியா இருந்தா என்ன பண்ணும்? அப்போ ஃபார்முலா கொஞ்சம் மாறும். அந்த கோஎஃபிஷியன்ட், அதாவது அந்த 0.1 இப்போ 0.12ஆ மாறிடும். ஸோ ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.12 இன்டூ ஆர். ஏன் இந்த மாற்றம்னா சீரீஸ் ஆஃப் ஆர்ச்சஸ்ல லோட் டிஸ்ட்ரிபியூஷன் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். சிங்கிள் ஆர்ச்க்கும் சீரீஸ் ஆஃப் ஆர்ச்சஸ்க்கும் உள்ள இந்த சின்ன வித்தியாசத்தை கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். இதுல தான் ட்விஸ்ட் வைப்பாங்க. அடுத்ததா ஹைவே ஆர்ச் பிரிட்ஜஸ்க்கு. இதுக்கு ஒரு எம்பெரிக்கல் ஃபார்முலா, அதாவது அனுபவ சூத்திரம் இருக்கு. அது கொஞ்சம் பெரிய ஃபார்முலா. இந்த படத்தை பாருங்க. ஸ்பேன்னா ஆர்ச்சோட மொத்த அகலம், ரைஸ்னா ஸ்ப்ரிங்கிங் லைன்ல இருந்து அதோட உச்சி வரைக்கும் உள்ள உயரம். ஸோ ஃபார்முலா என்னன்னா T ஈக்குவல்ஸ் 0.003 இன்டூ ஸ்பேன் இன்டூ பிராக்கெட்ல ஸ்பேன் பை ரைஸ் +1 + 0.4. இதுல எல்லா யூனிட்ஸும் மீட்டர்ல இருக்கணும். இந்த ஃபார்முலாவை அப்படியே கொடுத்து வேல்யூஸ் கொடுத்த சப்ஸ்டியூட் பண்ண சொல்ற மாதிரி நேரடி கேள்வி வரலாம். ஓகே, நாம இப்போ இந்த செஷன்ல பார்த்த முக்கியமான விஷயங்களை ஒரு தடவை ரீகேப் பண்ணிடலாம். முதல்ல ஆர்ச்சஸை எப்படி கிளாசிஃபை பண்றாங்கன்னு பார்த்தோம். அதுல நம்பர் ஆஃப் சென்டர்ஸ் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, ஒன் சென்டர் ஆர்ச்சஸ்ல அந்த சென்டர் பாயிண்ட் ஸ்ப்ரிங்கிங் லைனுக்கு மேலேயா கீழேயா இல்ல அது மேலேயே இருக்காங்கிறத வச்சு அதோட வகையை கண்டுபிடிக்கணும். மூணாவது, ஈக்குவிலேட்டரல் ஆர்ச்னாலே உங்க மனசுக்கு வர வேண்டியது ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பேன். கடைசியா சிங்கிள் ஆர்ச்சுக்கும் சீரீஸ் ஆஃப் ஆர்ச்சஸ்க்கும் திக்னஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலால இருக்கிற அந்த சின்ன வித்தியாசம் 0.1 மற்றும் 0.12. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா எக்ஸாம்ல உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சின்ன கேள்வி. ஒரு சிங்கிள் செமி சர்க்குலர் ஆர்ச் பிரிட்ஜோட ரேடியஸ் 9 மீட்டர். அப்போ நாம படிச்ச ஃபார்முலா படி அதோட திக்னஸ் என்னவா இருக்கும்? கொஞ்ச நேரம் யோசிச்சு நாம பார்த்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி டைரக்ட் அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ் தான் எக்ஸாம்ல உங்க நேரத்தை சேவ் பண்ணி மார்க்ஸை கன்ஃபார்ம் பண்ணும்.